அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு கட்சி காசு கொடுக்காம ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுது அப்படின்னாலே அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சில கட்சிகள் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஐயா விஜயகாந்த் அவர்கள் ப்ரூஃப் பண்ணாரு 10 விழுக்காடு வாக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 2016 30 லட்சம் வாக்குகளை வாங்கி ப்ரூஃப் பண்ணாங்க. நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய ஓட்டு இதுதான் அப்படின்னு. அதனால இந்த கட்சிகளை எல்லாம் தங்கள் கூட்டணிக்குள் இழுத்து விட வேண்டும் என்று இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் நல்லா யோசிப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது என்னவோ செஞ்சுட்டு எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 2011 அம்மையார் ஜெயலலிதா விஜயகாந்த் அவர்களோடு கூட்டணி வைக்கும்போது விஜயகாந்த் ஒன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அம்மையார் ஜெயலலிதாவை பார்க்கல. அம்மையார் ஜெயலலிதா தான் ஐயா விஜயகாந்த் அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக வெயிட் பண்ணி, விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப தாமதமா வந்திருக்காரு, வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா அவருடைய ஓட்டு தேவை இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கட்டாயம், வெயிட் பண்ணி பார்த்து அப்புறம் சீட்டு கொடுத்து அப்புறம் அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகவும் ஐயா விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தாங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பாங்க. கூட்டணிக்கு இவங்க தேடிட்டு போய் பார்க்க மாட்டாங்க. தைலாபுரத்துக்கு தான் 2 கட்சிகளும் போய் பார்க்கும். பார்த்து எங்களுக்கு இத்தனை சீட்டு தந்தாதான் நாங்க வருவோம் இப்படி எப்படின்னு சொல்லி அப்புறம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு கூட்டணி போவாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான்ட்ட பல நபர்கள் கூட்டணிக்கு பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி எந்த காலத்திலயும் கூட்டணி வைக்க பொறுத்தவரை தனிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பல நபர்கள் பேசியிருக்காங்க. பாஜக பேசியிருக்காங்க, அதிமுக பேசியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் இழுக்க வேண்டும் என்று பேசியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நபர் தான் வாண்டடா போய் சீட்டு கேட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது அண்ணன் திருமா மட்டும்தான். இதை நான் சொல்லல, அண்ணன் திருமாவே சொல்லியிருக்காரு. 2 சீட்டுக்கு நாயா நடக்கணும், 4 வாட்டி நடக்கணும், முட்டிக்கால் போடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவே பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அண்ணன் திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. ஒரு 25 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமா சொல்றேன். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. ஒரு மாநாடுன்னு சொன்னா பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டி நிறுத்துறாரு. ஆனா அண்ணன் திருமாவுக்கு 2 சீட்டு தான் கொடுப்பாங்க. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல கூட்டமே கிடையாது, ஆனா 10 சீட்டு கொடுப்பாங்க. ஏன்? இவங்களுக்கு என்ன தடுக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. நியூஸ் 1 தொலைக்காட்சியில பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப கேட்டா இல்லம்பார், அது வேற விஷயம். ஆனா அப்ப பதிவு பண்ணியிருக்காரு, காணொலி இருக்கு. அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் 7ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் சொன்னார். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தொடர்ந்து பல ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்து வராரு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவாக ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும். நேத்து நடிகரை எல்லாம் நீங்க துணை முதலமைச்சராக்குவீங்க. 40 வருஷமா எங்க அண்ணனுக்கு அரசியல்ல இருக்காரு, அரசியல் ஆசான் அவரு. துண்டு சீட்டு இல்லாம 2 மணி நேரம் மேடையில் பேசக்கூடிய ஒரு நபர், பாஜகவை தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஒரு நபர், மிகப்பெரிய அறிவாற்றல் நிறைந்தவர். அப்படி இருக்கக்கூடிய எங்க அண்ணன் திருமாவுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நியாயமானது, உண்மையாவே நியாயமானதுதான். ஒன்னு நக்கலுக்காகவோ எதுக்காகவோ சொல்லலைங்க. அவருடைய கோரிக்கை மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கை தான். கலாட்டாங்கிற ஒரு சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது அந்த நெறியாளர் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல 2 தனி தொகுதியிலிருந்து கூடுதலா ஒரு பொது தொகுதி வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விக்கான பதில் கொடுத்தாரு பாருங்க ஆதவ் அர்ஜுன், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனி வரும் காலங்களில் இந்த கேட்டு வாங்குற வேலை இருக்காது. நான் முன்னாடி சொன்னது போல பாமக கூட்டணி போகுதுன்னா அவங்க தான் தேடிட்டு போய் பார்ப்பாங்க, திராவிட கட்சிகள் தான் தேடிட்டு போய் பாமகவை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்களோட அம்மா ஜெயலலிதா கூட்டணிக்கு போகும்போது அம்மா ஜெயலலிதா தான் தேடிட்டு போய் பார்த்தாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போகுதுன்னா நாங்க ஒன்னும் தேடிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாரும் கேட்பாங்க பார்ப்பாங்க. ஆனா அண்ணன் திருமா மட்டும்தான் தேடி போய் நாயா அலைஞ்சு முட்டிகால் போட்டு 2 சீட்டை வாங்குறாரு. இதுக்கு 4 வாட்டி நடக்கணும் அப்படி இப்படி அண்ணன் திருமாவே பேசியிருக்காரு. ஆனா இனி வரும் காலங்களில் இப்படிலாம் இருக்காது, இந்த கேட்டு வாங்குற வேலைலாம் இருக்காது. 2 கட்சிகளுக்குமே கூட்டணி தேவைங்க. திமுக 30 விழுக்காடு ஓட்டு இருக்கு, அதிமுக அதே அளவுக்கு ஓட்டு இருக்கு. இப்ப எந்த கூட்டணி வலுவா இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சியின் கூட்டணி மிகவும் அவசியமான ஒண்ணா இருக்கு. இனி வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறுங்கிற ஒரு நிலையை நாங்க உருவாக்குவோம். எங்களுக்கான டிமாண்டை நாங்க ஏற்படுத்துவோம். நாங்க
இனிமே கேட்டு வாங்குற வேலைலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக மிரட்டல் விட்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். இப்போ இப்படிலாம் பேசுறாங்களே, இதெல்லாம் வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. இதை விட கடுமையா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவே அதிமுக திமுக பத்தி கட்டு விரியன் கண்ணாடி விரியன் பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் போய் கூட்டணியில இருந்துட்டாரு. அப்ப கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியுமா? கட்சியின் தலைவரை அப்படி பேசிட்டு அப்புறம் இப்படி போய் இப்படி பேசிட்டாரு. இதெல்லாம் சும்மா வந்து இந்த நேரத்துல ஒரு பேசும் பொருளா இருக்குமே ஒழிய திரும்ப அந்த கூட்டணிகள் தான் அவங்க நீடிப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வேணா இவ்வளவு சர்ச்சை ஆயிருக்கு, சரி ஒரு பொது தொகுதியை போடுவோம் அப்படின்னு போறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்கு. அந்த பொது தொகுதியில் நீங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதையும் அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, ரொம்ப நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில சில அரசியல் சூழல் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிட்ட பேசினாரு. இந்த வாட்டி 2 சீட்டு போதுன்ட்டாரு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிதான் மீண்டும் கூட்டணி தொடர போது. கூட்டணி எல்லாம் ஒண்ணும் உடையாது, கூட்டணி உடையணுங்கிறது எங்களுடைய ஆசையும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அண்ணன் திருமா அவர்கள் வெளிப்படையா மிரட்டி சீட்டுகளை வாங்கலாம். எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே கூட்டணி தேவை. தனிச்சு நின்று எந்த ஒரு கட்சியும் 45 விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைக்காது. அது அம்மையார் ஜெயலலிதா அமைச்சாங்கன்னா அது அவங்களுடைய பவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவுக்கு 30 விழுக்காடு வாக்குகள், அதிமுகவுக்கு 30 விழுக்காடு வாக்குகள், இதுதான் இருக்கு. 2 கட்சியும் ஒரு பலமான கூட்டணி அமைத்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இது யதார்த்தமான ஒரு சூழல். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் திருமா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாராங்கிறது சந்தேகம்தான். ஒரு மது ஒழிப்பு மாநாடு கூட உங்களால இப்படி பண்ண முடியல, அதை சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவுல வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இருக்கும், ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்படிலாம் ஒண்ணுமே வந்து திமுகவே கூப்பிடுறீங்க பாத்தீங்களா மது ஒழிப்பு மாநாடுக்கு, இதெல்லாம் வந்து அசிங்கமான ஒண்ணு. சாராயம் விற்கிறவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு மது ஒழிப்பு பேசுனா என்ன நியாயம் இது? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, காலங்காலமாக அடிமையா இருந்த மக்களுக்காக அரசியல் செய்யுது. அந்த அடிமை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் திருமா அவர்களே அடிமையாக இருப்பது என்னால ஏத்துக்க முடியல. இப்ப ஒரு பொதுமக்கள் சாதாரணமா ஒரு டீ கடையில போய் டீ குடிக்கிறாங்க. அதே டீ கடையில ஒரு தலைவரும் டீ குடிச்சா, பாருப்பா சாதாரண மக்கள் டீ குடிக்கிற கடையில ஒரு தலைவரும் வந்து குடிக்கிறாரு, இவரு தாண்டா உண்மையான தலைவர். அதே போல ஒரு சாதாரணமா பொதுமக்கள் அணியக்கூடிய உடை, சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு ரோட்ல சர்வசாதாரணமா நடந்து போனா, பாருப்பா ஒரு சாதாரண பொது மனிதனா வாழ்றாருப்பா, இவரு தான்ப்பா தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெருமை. இப்ப இந்த மக்கள் அடிமையா இருக்காங்க. மக்கள் அடிமையாக இருக்காங்கிறதுக்காக நீங்க மட்டும்தான் அடிமையா இருப்பீங்களா? உங்களுக்காக உங்க கூட சேர்ந்து நானும் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு ஒரு கூட்டணியில் 2 சீட்டுகளை வாங்கி கொண்டு ஒரு பொது தொகுதியோட வாங்க முடியாம, தனிப்பட்ட முறையில ஒரு கருத்தை கூட பதிவு பண்ண முடியாம, போட்ட ட்விட்டர் பதிவை நீக்கிக்கிட்டு மிரட்டலின் காரணமாக போட்ட எக்ஸ் வலைதளத்தில் போட்ட ஒரு பதிவை நீக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தை நான் ஏற்கவே கிடையாது. மக்கள் அடிமையா இருக்காங்க. மக்களை மேல கொண்டுட்டு வரத்துக்கு போராடக்கூடிய அண்ணன் திரும்பவும் அடிமையா இருக்கக்கூடாது, எழுச்சி தமிழரா இருக்கணும். அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடிங்கிற கோட்பாடுகள்ல உறுதியா இருக்கணும். இந்த கோட்பாடை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கோட்பாடுக்கு ஏத்த மாதிரி வாழுங்கிறேன். இப்ப நான் வந்து பேசுறது உங்களுக்கு எப்படி இருக்கு, நகைச்சுவையா இருக்கா இல்ல எப்படி இருக்குங்கிறது எனக்குலாம் தெரியல. இப்ப நான் உண்மையே மனம் மருந்து தான் சொல்றேன். என்னுடைய மன வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். 40 வருஷமா அரசியல் இருக்காரு, துண்டு சீட்டு இல்லாம பேசுறாரு, பாசிச பாஜகவை எதிர்க்கிறாரு, அவருடைய பேச்சுக்கு இணையே இல்லை. அப்படி இருக்காரு, அரசியல் ஆசான் அப்படின்னா அண்ணன் திருமா தான் என் மூஞ்சுக்கு முன்னாடி வராரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் திருமாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை தான். கொடுங்க. உதயநிதி ஸ்டாலினை விட அண்ணன் திருமா என்ன குறைந்தவரா அறிவுல இல்ல அரசியல் அனுபவத்துல? சொல்லுங்க. ஆதவ் அர்ஜுன் தெளிவா சொல்றாருப்பா, ஒரு 2 படம் நடிச்சுட்டு நேற்று வந்து நபர்கள் துணை முதலமைச்சர் பதவினா எங்க அண்ணன் திருமா 40 வருஷமா அரசியல் இருக்காரு, அரசியல் ஆசான். அப்ப அவருக்கு கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குங்கிறதுல கேட்கறதுல எந்த தவறும் இல்லை. ஆதவ் அர்ஜுனுடைய கோரிக்கை மிகவும் நியாயமானது. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியின் வன்னியரசு அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாதுன்னு அண்ணன் திரும்ப தடை போட்டிருக்காரு. ஆனா ஆதவ் அர்ஜுனுக்கு தடை போடல. ஏன்? ஆதவ் அர்ஜுன் பேசக்கூடிய அத்தனை கருத்துக்களும் சரியா இருக்கு, அண்ணன் திரும்பவும் அதை ரசிக்கிறாரு, திரும்பவும் அதை ஏற்கிறாருன்னு அர்த்தம். வன்னியரசுக்கு தடை போட்ட அண்ணன் திரும்ப ஏன் ஆதவ் அர்ஜுனுக்கு தடை போடலைங்கிற கேள்வி யாராவது கேட்டீங்களா? போட மாட்டாரு. புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.